அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. خاشعة أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون. صدق الله العظيم. கண்ணியத்துள்ளதானுடைய அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 24 நோன்புகள், 25 தராபிகள், நோன்புகளை நோற்பதற்கும் தராபிகை தொழுவதற்கும் தௌஃபீக் வழங்கி அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹை கபூல் செய்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட கலம் என்ற அத்தியாயத்தின் 43வது வசனம். தொழுகை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுறான். அதுவும் ஃபர்லான தொழுகை விஷயத்தில் பேணுதலாக இருக்க என்பதை வலியுறுத்தி சொல்கிறான். ஹாஷியத்தன் அபுசாரு, யார் தொழுகையிலே அவனில் தன்னுடைய பார்வைகளை கீழ் நோக்கி வைத்திருந்தார்கள். தர்ஹகும் தில்லா, அவர்களை இழிவு சூழ்ந்து கொண்டது. மறுமை நாள் எழுப்பும்போது சிலருடைய பார்வை கீழ் நோக்கி இருந்தது, இழிவு அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் தலையை தூக்குவதற்கு வெட்கப்பட்டார் என்று சொன்னால், ஒக்கது காமு இது ஆவுன இல சுஜூதி, தொழுகின் பக்கம் அழைக்கப்பட்ட பொழுது வஹும் சாலிமுன், அவர்கள் பொடுபோக்குத்தனமாக இருந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இது எப்பொழுது சொன்னால், கியாமத்து நாளில் முஸ்லீம்கள், முக்மீன்கள், நல்ல தொழுகையாளிகள், ஃபர்லை பேணுபவர்கள் அல்லாஹுடைய தஜல்லியத்தை உணர்ந்து சுஜூதிலிருந்து எழும்போது அவருடைய முகமெல்லாம் ஒலியால் நிரம்பி இருக்கும், அப்படியே ஜொலிக்கும். அது கியாமத்தில் மட்டும் இல்லை, இங்கேயும் துன்யாவில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தொழுகையாளி முகம் அல்லாஹ் ஒரு ஒலி வச்சிருப்பான், ஒரு நூறானியத்தை கொடுத்துருப்பான். நல்லா பாருங்க, தொழுகாதவனை தொழுதவர்களே பாருங்க, அல்லாஹ் ஒரு விதமான ஒரு ஒலி, ஒரு நூறானியத்தை நம்முடைய முகத்தில் இருக்கும். அப்படி கியாமத்தினால அவர்கள் முகங்கள் தூக்கும்போது எழுப்பும்போது அவருடைய முகம்லாம் ஒலியால் நிரம்பி இருக்கும். இதனை பார்த்த தொழுகாதவர்களே பார்த்து வெட்கமடைந்து தன்னுடைய பார்வையை கீழ் நோக்கி வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நீங்கள் தொழுகையிலே ரொம்ப பேணுதலாக இருக்கணும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு முக்மீனுக்கு எல்லா காரியங்களோட தொழுகை ரொம்ப முக்கியம் என்பது தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல ஹதீஸ்களை நமக்கு இதை விளக்கி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு சமயம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது எது என்று கேட்டான். தொழுகைன்னு சொன்னான். அல்லாஹ் ரொம்ப பிரியமானது தொழுகை. அதற்கு பிறகு எது என்று சொல்வது, பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது, அது வார்த்தையாலும் ஹிதுமத்தினாலும் எது. பிறகு எது என்று கேட்டேன், ஜிஹாத் என்று சொன்னார்கள். இப்போ ஈமானுக்கு அடுத்ததாக இடத்துல அந்தஸ்தில் தொழுகை இருக்கு. எனக்கு ஒரு முஸ்லீமுடைய அடையாளமே தொழுகை தான். அல்லாஹ் ஏன் பள்ளிகள் அங்கங்கே கட்டப்படுகிறது? ஏன்னா தொழுகை இல்லாட்டி எதுவுமே இல்லை. தொழுகை இல்லாதவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்கிறாங்க, என்ன ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, என்ன சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய், குர்ஆனில் ஒரு இடத்துல 21 ஜுஸ்ல வருவோம், தொழுகை மானக்கேடான விஷயங்களை தடுக்கும். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருத்தருக்கு தொழுகிறான், மானக்கேடான விஷயங்களை தடுக்கல, அதே மானக்கேடான விஷயம் செய்யறது போது அவன் தொழுகையே இல்லைன்னு சொன்னான். அது தொழுகை பூர்த்தியான தொழுகை இல்லை. இன்னொரு சமயம் வந்து ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் தொழுகிறார் ஆனால் இரவில் திருடுறான்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நிச்சயமாக அவருக்கு அந்த தொழுகை திருட்டை விட்டு காப்பாற்றிவிடும், அந்த கேடான விஷயத்தை தடுத்து விடும் என அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிட்டாங்க. அதே போல் என்ன சொன்னால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் எல்லா அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினாங்க. என்ன சொன்னால், என்னிடத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழுகை தான், அதை நீங்கள் பேணுதலாக இருக்கணும். ஏன்னா தொழுகை இல்லாட்டி எதுலையுமே பேணுதலாக இருக்க முடியாது. எவன் ஒருவன் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறானோ அவன் எல்லா விஷயத்தையும் பேணுதலாக இருப்பான். அதனால் எனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் முழுவதும் தொழுகை ரொம்ப ரொம்ப பேணுதலாக இருக்கணும்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களே கடிதம் எழுதினார்கள். எப்படி தொழுகை வலியுறுத்தி சஹாபாக்கள் ரொம்ப
ரொம்ப ரொம்ப பெருதலாக இருந்தாங்க. அதே சமயம் தொழுகையில் ஒரு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது, பிறருக்காண்டி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த தொழுகை அல்லாஹுடைய சாபத்தை பெறுது. அராயித்தல்லதி சூறால ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகள் நாசமாகட்டும். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? சாஹூன், தொழுகையில கவனக்குறைவாக இருக்கின்றார்களே அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் நாசமாகட்டும். அது மட்டும் இல்லாமல் அல்லதீன ஹும் யுராஊன், மற்றவர்களுக்காண்டி காட்டுவதற்கான தொழுகின்றார்களே இவர்களும் நாசமாகட்டும்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. இது முனாஃபிக்குகள் செய்து கொண்டிருந்தார்கள். முனாஃபிகள் ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள குஃப்ர வச்சிருந்தான். சஹாபாக்கு மத்தியில் நம்ம முஸ்லீம் சொல்லி காட்டி கொடுத்ததுக்காண்டி ஏன்னா தொழுவான். அப்போ அவன் ஈமான் இல்லாதனால தொழுகை ரொம்ப கவனக்குறைவாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு சொன்னால் நம்ம பிறருக்காண்டி சஹாபாவை பார்க்குறோம், ரெண்டு தன்மை அவன்கிட்ட இருந்துச்சு. கவனக்குறைவு இருந்துச்சு, பிறருக்காண்டியானு இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது இந்த முனாஃபிக்குகள் எங்கே இருப்பாங்கன்னா நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்க. தர்கில் அஸ்ஃபல், அடித்தட்டில் அல்லாஹ் இவர்களை போடுவான். அப்போ அந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால் அது முனாஃபிக்குடைய அடையாளம். ஏன்னா அவர்கள் தான் பிறருக்காண்டி காட்டுவதற்காண்டி செய்து கொண்டதாக. நமக்கு அப்படி இல்லை. தக்பீர் கட்டணும்னு சொன்னால் சில பேர் இன்னும் இப்படி அப்போ தான் சட்டையை சரி பண்ணுறது, ஜுப்பாவை சரி பண்ணுறது, அப்படி கைதியை சரி பண்ணுறது நினைக்கிறதா யாரும். இது தொழுகை இல்லை. ரப்பு கிட்ட தொழுகிறோம், எப்படி நிற்கிறோம்? ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள முன்னாடி ஒரு அதிகாரி எப்படி நிற்பான்? அசையாமல் நிற்பான். ரப்புக்கு முன்னாடி நிற்கும்போது எப்படி நிற்கும்? அல்லாஹ் உடல்லாம் நடுங்க வேணாம். சஹாபாக்கெல்லாம் தக்பீர் கட்டினா தன்னை மறந்துடுவான். ரலியல்லாஹு அவர்களை எதிரி அம்பால் எய்திட்டான். அம்பு ஆழமாக பதிஞ்சு போச்சு. சஹாபாக்கள் அந்த அம்பை எடுக்கிறாங்க, முடியல, கடுமையான வேதனை. அம்பு ஆழமாக பதிஞ்சு போச்சு. விஷம் தடவுன அம்பு. இந்த காலத்தில் போல மயக்க ஊசி, அந்த ஊசி இல்லை உணர்ச்சி அற்றா ஆக்கிறது ஒரு ஊசி அப்படிலாம் இல்லையே. அதே பிடுங்கணும். இப்போ ரொம்ப அசைச்சா முடியல. அலிரா சொல்லிட்டாங்க, இதை விட்டுருங்க பாட்டேன், ஏன் தாங்க முடியல, நான் தொழுகணுன்ட்டாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொண்டாங்க, தொழுகிட்டு நம்ம எடுத்துடலாம். உதுசி தாபே தக்பீர் கட்டுனாங்க. வராத அம்பு தொட்டோன்னு தானாக வந்துச்சு. எப்படி வந்துச்சு? சுபஹானல்லாஹ். உடல்லாம் அப்படியே பஞ்சா போயிடும். சஹாபாக்கு அப்படியே உஸ்மான் ரதி அவர் தக்பீர் கட்டினா உடல்லாம் மஞ்சளித்து போயிடும். செல்லா தான் சொன்னாங்க, ரப்ப நீ பார்க்குறது போல தொழு, இல்லாட்டி அவன் பார்க்குறது போல நீங்கள் தொழுவு. அப்போ தொழுகையில் கவனக்குறைவாக ரொம்ப இருக்கக்கூடாது. ஏதோ அவசியம் வேற விஷயம் அது ரொம்ப. ஏன்னா தொழுகை மன்னிக்கப்படாது. கபரு போகிற வரைக்கும் நமக்கு மன்னிப்பே இல்லை. எப்படி இருந்தால் தொழுதான், அடுத்த படுக்கையாக இருந்தாலும் படுக்கையில் தொழுதான். நின்று தொழுகணும், முடியாவிட்டால் அமர்ந்து தொழுகணும். இப்போ நாற்காலியும் வந்துடுச்சு. நாற்காலியும் சில பேர் காற்றுல சஜ்ஜா செய்கிறாங்க. நான் பல பேர் சொல்லுவோம், நாற்காலியில் ஒரு முறை இருக்குது, நாற்காலே கூடாதுன்றாங்க. இப்போ பெரும்பாலும் ஆகிப்போச்சு. அது ஒரு அப்படியே தொழுகிறவங்க சஜ்ஜா செய்கிறவங்க இப்படி காற்றுல செய்யக்கூடாது. கீழே தான் குனி, முட்டு அந்த குனி, அதுதான் சஜ்ஜா. நின்று தொழுகிறாங்க, இல்லை உட்காந்து தொழுகிறோன்னா முதல் ருக்கு கொஞ்சம் தலை, சஜ்தாக்கு இன்னும் கொஞ்சம், அது முட்டை பிடிச்சி தான் இருக்கு. அப்படி காற்றுலாம் செய்யக்கூடாது. நம்ம பார்க்குறா சொல்லிடுறோம், இல்லாட்டி சரி தெரியமாட்டேன். சரி உட்காந்து தொழு முடியாட்டும், உட்கார்ந்தும் தொழு முடியல, படுக்கையிலே எப்படி தலை மட்டும் அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹ் அலிம். எப்படி இருந்தாலும் கபரு போகிற வரைக்கும் தொழுகு மன்னிப்பே கிடையாது. சரி அது விடுது. யுத்த காலத்தில் போர் செஞ்சுட்டு இருக்கிறோம், எல்லாம் போர் செஞ்சுட்டு இருக்கிறோம், தொழுது தான் வெட்டிடுவான், மன்னிப்பு இல்லை. அங்கேயே தொழுகை, அதாவது யுத்த காலத்தில் தொழுகை அப்படி ஒரு பாடமே இருக்கு. எப்படி ஹதீஸில் எப்படி சொன்னால் கொஞ்சம் சஹாபாக்கள், பாதி சஹாபாக்கள் என்ன செய்யணும் சொன்னால் போய் தொழுகணும், மீதி பேர்கள் பாதுகாக்கணும், மீதி பேர் பார்த்துட்டு இருக்கணும். 2 ரக்கா 4 ரக்கா 2 ரக்கா தொழுகணும். 2 ரக்கா தொழுது முடிஞ்சு அப்படியே வந்துடணும். இவங்க போய் அந்த 2 ரக்கா தொழுகணும், இவங்க வந்துடணும். அப்புறம் 2 ரக்கா இவங்க தொழுகையிலே இருக்கிறாங்க. அன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டால் என்ன சொன்னால், தொழுகை தக்பீர் கட்டிட்டா பேசினாலோ திரும்பினாலும் நெஞ்சு கிப்லாட்டி திரும்பினா தொழுகை முடிஞ்சிடும். ஆனால் ஜமாத்துடன் தொழுதுட்டு இருக்கும்போது பொது பிரிஞ்சிருச்சு, தொழுகை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜமாத்தில் மட்டும் என்ன செய்யணுச்சுன்னா, அப்படி தொழுகை பொது பிரிஞ்சுன்னா அப்படியே
வெளியே போகணும், சாப்பிடலாம். நெஞ்சு திரும்பினாலும் பரவாயில்ல, போய் ஒது செஞ்சுட்டு அவர் தொழுகையிலே இருக்கிறார், திரும்ப ஒது செஞ்சுட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பேசிட்டாருன்னா தொழுகை முடிச்சு, திரும்ப ஆரம்பத்தில் தொழுகணும். இது ஜமாத்தில் தொழுகிற மட்டும்தான் சட்டம், தனியாக தொழுதாலும் அப்படிலாம் இல்லை. அப்போ யுத்த காலத்தில் 2 ரக்காத் அவங்க தொழுவாங்க, திரும்ப வந்துடும், திரும்ப 2 ரக்காத். ஆனால் யுத்த காலத்தில் அல்லா தொழுகை மன்னிக்கல, அப்படி தொழுதுருந்தாங்க சஹாபாக்கள். உமர் இப்னு கத்தாப் தொழுதுக்கு முன்னாடி குத்துறான், தொழுகும்போது குத்துறான் எதிரி. இப்படி சஹாபாக்கள் தொழுகையில் கடுமையாக பேருந்திருந்தாங்க. அதில் கொஞ்சமாக நம்மகிட்ட இருக்கணும், இல்லைன்னா காஃபிருக்கும் நமக்குள்ள வேறுபாடு தொழுகிறது. அது உணரணும். கணித்தல்லாஹுடைய கடைசியாக ஒரு சின்ன சம்பவம். ரபியா என்ற சஹாபி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் இரவு படுத்துட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு நினைவு வந்துருச்சு. ரசூலுல்லாவை பார்க்கணும், ஸல்லல்லாஹு பார்க்கணும். இரவு நேரமாச்சு, எப்படி பார்க்க முடியும்? ஆனால் இருந்தால் சரி காலைல பார்த்துக்கலான்னு சொன்னால் மனசு ஒப்ப மாட்டோம், எப்படியா ரசூலுல்லாவை பார்க்கணும். புறப்பட்டு நேராக ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவு சாத்தப்பட்டு அங்கே வாசப்படியில் உட்காந்துட்டாங்க. எப்படியும் ஸல்லல்லாஹு தஹஜ்ஜத் எழுந்திருப்பார்கள், வருவாங்க. அதேபோல் தஹஜ்ஜத் நேரத்துக்கு ஸல்லல்லாஹு வரும்போது இந்த ரபியா ரலியல்லாஹு சஹாபி உது செய்கிறதுக்கு தண்ணீரும் மிஸ்வாக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு சந்தோஷமாயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, சல் யா ரபியாவே உனக்கு என்ன வேணும் கேள்வி. அவர் அன்னைக்கு கேட்டிருந்த எதை கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஏன்னா நபியினுடைய வாயில் வருவது வஹீதான், அல்லாஹுடைய வார்த்தை. சல் ரபியா என்ன வேணா கேளு. கோட்டையா, பணமா, பதவியா, என்ன வேணும்? அப்போது ரபியா சொன்னாங்க, யார சொல்லா எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த ஹிதுமத் இந்த பணிவிட சொர்க்கத்தில் உங்களுக்கு நான் செய்யணும்ன்றார். சொர்க்கத்திலையும் எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உண்மை சொல்ல அஇன்னி அலைய கஸ்ரத்த சுஜூத், எனக்கு அதிகமாக சஜிதா செய்து கொண்டு உதவி செய், அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரேன்னு சொன்னாங்க. சுஜூது சொன்னால் தொழுகை தான். அதிகமாக தொழுகு, அந்த சொர்க்கத்தில் ஹிதுமத் செய்கின்ற பாக்கியத்தை நான் வாங்கித்தரேன் என்று அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்தில் நுழைவிக்கின்ற இபாதத் தொழுகை. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஃபர்லான தொழுகையில் ரொம்ப பெருதலாக இருப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரமலானில் பேணுதலாக இருக்கிறோம், ஏனைய மாதங்களிலும் இந்த பேணுதல் வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக. இன்றைக்கு 25ஆம் இரவனுடைய தராவி தொழுகை நன்மை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லும்போது, யர்ஃபஉல்லாஹு தஆலா அன்ஹு அதாபுல் கபர், யாரெல்லாம் தொழுதார்களோ அவர்களுக்கெல்லாம் கபருடைய அதாபை விட்டு நீக்குகின்றான். அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.